அனைவருக்கும் வணக்கம். In today class you will learn about pressure exerted by a gas. வாயு ஒன்றினால் ஏற்படும் அழுத்தத்திற்கான கோவை அதை பற்றி தான் இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஒரு கியூபிக்கல் கண்டெய்னர் எடுத்திருக்கோம். அந்த கியூபிக்கல் கண்டெய்னரில் கேஸ் ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான், போஸ்ட்லேட்ஸ் ஆஃப் கைனட்டிக் தியரி ஆஃப் கேஸஸ்லேயே படிச்சிருக்கோம். கேஸ் மாலிகூல்ஸ் எப்போவுமே ரெஸ்ட்டில் இருக்காது, மோஷன் ஸ்டேட்லேயே தான் இருக்கும். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் தி கேஸ் மாலிகூல்ஸ் ஆர் மேக்கிங் ரேண்டம் மோஷன், தாறுமாறான ஒழுங்கற்ற இயக்கத்தை மேற்கொள்ளும்னு படிச்சிருக்கோம். இந்த மாதிரி ஸ்பியர் இருக்கிறதெல்லாம் கேஸ் மாலிகூலு. இந்த டைரக்ஷன் ஆரோ மார்க்கெல்லாம் எதை மீன் பண்ணுது அப்படின்னா டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் திஸ் கேஸ் மாலிகூல்ஸை மீன் பண்ணுது. இந்த மாதிரி தான் இன்சைட் ஆஃப் தி கியூபிக்கல் கண்டெய்னர் தி மோஷன் ஆஃப் தி கேஸ் மாலிகூல்ஸ் இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகே, consider a monoatomic gas of n molecules each having a mass m inside a cubical container of side L as shown in that figure. பக்க அளவுகள் L இருக்கிற ஒரு கனசதுர கொள்கலனில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா M நிறை இருக்கிற N எண்ணிக்கையில் வாயுவோட ஓரணு மூலக்கூறுகளை நம்ம நிரப்பி வச்சிருக்கிறதா நம்ம கருத்தில் எடுத்துக்கிறோம். எல் பக்களவு கொண்ட கனசதுர கொள்கலன் ஒன்றினுள் n எண்ணிக்கையுள்ள ஓரணு வாயு மூலக்கூறுகள் உள்ளன. ஒவ்வொரு மூலக்கூறின் நிறையும் m அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். தி கேஸ் மாலிகூல்ஸ் ஆஃப் தி கேஸ் ஆர் இன் ரேண்டம் மோஷன். நமக்கு இது ஏற்கனவே தெரிஞ்சது தான். வாயுவில் இருக்கிற வாயு மூலக்கூறுகள் ஒழுங்கற்ற இயக்கத்தில் இருக்குது. they collide with each other and also with the walls of the container. இதெல்லாம் போஸ்ட்லேட்ஸ்லேயே படிச்சிருக்கிறோம். ஒவ்வொரு வாயு மூலக்கூறும் இன்னொரு வாயு மூலக்கூறு கூட மோதலை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் கொள்கலனோட சுவர்கள் கூடயும் மோதிக்கும். as the collisions are elastic in nature, there is no loss of kinetic energy but a change in momentum occur. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது எல்லாத்தையுமே நம்ம எடுகோள்கள்லேயே படிச்சிருக்கிறோம். இங்கே நடக்கிற மோதல் ஒரு மீட்சி மோதல், இயற்கையிலேயே மீட்சி மோதல் அப்படிங்கிறதுனால அந்த வாயு மூலக்கூறோட இயக்க ஆற்றலில் எந்த இழப்பும் ஏற்படாது. ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னா வாயு மூலக்கூறுகளோட உந்தம் மாறுபடும். The molecules of the gas are in random motion. They collide with each other and also with the walls of the container. As the collisions are elastic in nature, there is no loss of kinetic energy but a change in momentum occur. The molecule of the gas exert pressure on the walls of the container due to collision on it. வாயு மூலக்கூறுகள் கொள்கலனோட சுவர்கள் கூட மோதலை ஏற்படுத்துறதுனால அந்த கொள்கலனின் சுவர்கள் மீது என்ன செய்யும் அப்படின்னா ஒரு அழுத்தத்தை செயல்படுத்தும் அல்லது அழுத்தத்தை கொடுக்கும். During each collision, the molecules impart certain momentum to the walls. ஒவ்வொரு மோதல் நிகழும்போதும் என்ன செய்யும் அப்படின்னா வாயு மூலக்கூறுகள் அந்த கொள்கலனின் சுவரின் மீது ஒரு குறிப்பிட்ட அளவு உந்தத்தை செயல்படுத்தும். Due to transfer of momentum, the walls experience a continuous force. தொடர்ந்து உந்தம் பரிமாற்றம் நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால உந்தம் வாயு மூலக்கூறுகள்லேருந்து சுவருக்கு பரவிக்கிட்டே இருக்கிறதுனால பரிமாற்றம் நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால அந்த கொள்கலனோட சுவர்கள் தொடர்ந்து ஒரு விசையை உணர்ந்துக்கிட்டே இருக்கும்.
The force experienced per unit area of the walls of the container determines the pressure exerted by the gas. Underline this point. Very, very important. கொள்கலனோட சுவர்கள் வந்து ஓரலகு பரப்பில் உணர்ற அந்த விசை வந்து எதை கொடுக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வாயுவினால் அந்த சுவருக்கு கொடுக்கப்படும் அழுத்தத்தை குறிக்கிறது. The force experienced per unit area of the walls of the container determines the pressure exerted by the gas. Determine அப்படின்னா நிர்ணயம் செய்து அப்படின்னு கூட சொல்லலாம். உந்த மாற்றத்தினால கொள்கலனின் சுவர் ஓரலகு பரப்பில் உணரும் விசை சுவரின் மீது வாயுவால் ஏற்படும் அழுத்தத்தை நிர்ணயம் செய்கிறது. It is essential to determine the total momentum transferred by the molecules in a short interval of time. ஒரு குறுகிய காலத்தில் சிறிய கால இடைவெளியில் வந்து அந்த வாயு மூலக்கூறுகள் எவ்வளவு மொத்த உந்தத்தை வந்து அந்த கொள்கலனோட சுவர்களுக்கு கொடுத்துச்சு, டிரான்ஸ்ஃபர் பண்ணுச்சு அப்படிங்கிறத நம்ம நிர்ணயம் பண்ணுறது, டிட்டர்மைன் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். It is essential to determine the total momentum transferred by the molecules in a short interval of time. ரொம்ப முக்கியம். A molecule of mass m moving with velocity v having components vx, vy and vz hits the right side wall. m நிறை இருக்கிற ஒரு வாயு மூலக்கூறு என்ன செய்யுது அப்படின்னா v அப்படிங்கிற திசை வேகத்தோட இயங்குது. அப்போ அதனோட கூறுகள் காம்பனன்ட்ஸ் பார்த்திங்கன்னா vx along the velocity of a gas molecule along x-axis, velocity of a gas molecule along y-axis vy and the velocity of that gas molecule along z-axis vz. அது என்ன செய்யுது அப்படின்னா அந்த சுவரோட ரைட் சைடு வால் மேலே போய் மோதுது. Since we have assumed that the collision is elastic, the particles rebounds with the same speed and its x component is reversed. நம்ம ஏற்கனவே தெரியும் நமக்கு என்னன்னு அஷ்யூம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மோதல் அப்படிங்கிறது ஒரு மீட்சி மோதல் அப்படிங்கிறதுனால துகள்கள் மீட்சி மோதலில் துகள்கள் வந்து ரீபவுன்ஸ் அப்படின்னா எதிர்த்து வரும் இல்லையா, பின்னோக்கி ரிவர்ஸில் வரும். அப்போ இங்கே கேஸ் மாலிக்யூல் எலாஸ்டிக் நேச்சர் இருக்கிறதுனால ரீபவுன்ஸ் ஆகும் வித் தி சேம் ஸ்பீடு. அப்போது அதனோட எக்ஸ் காம்பனண்ட் வந்து எக்ஸ் கூறு என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே ரிவர்ஸ் ஆகும், பின்னோக்கி எதிர்குறியை பெறும். ஃபஸ்ட்டு அலாங் ப்ளஸ் எக்ஸ் ஆக்சிஸில் மூவ் ஆகிருக்குன்னா அடுத்தது அலாங் மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸில் மூவ் ஆகிருக்கும். இங்கே பாருங்கள், இதுதான் கொள்கலனு, அதனோட சுவர். இப்போ எம் நிறை இருக்கிற ஒரு வாயு மூலக்கூறு வி அப்படிங்கிற திசை வேகத்தோட ரைட் சைடு வலது பக்க சுவர் மேலே போய் மோதுது. அது அலாங் தி எக்ஸ் ஆக்சிஸ் அப்படிங்கிறதுனால வெலாசிட்டி ஆஃப் தட் கேஸ் மாலிக்யூல் அலாங் தி எக்ஸ் ஆக்சிஸ் விஎக்ஸ். ஓகே, the components of velocity of the molecule after collision are minus vx, vy and vz. வலது பக்கம் இருக்கிற சுவர் மீது அந்த வாயு மூலக்கூறு மோதினதுக்கு அப்புறம் திசைவேகத்தோட கூறுகள் பார்த்திங்கன்னா எக்ஸ் அச்சு மட்டும் என்னது மைனஸ் விஎக்ஸ்ன்னு மாறும். அலாங் தி ஒய் அண்ட் இசட் ஆக்சிஸ் அப்படிங்கிறது விஒய் அண்டு விஇசட்டாகவே இருக்கும். இப்போ முழுமையாக நம்ம யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா மோஷன் ஆஃப் தி கேஸ் மாலிகூல்ஸ் அலாங் தி எக்ஸ் ஆக்சிஸ். ப்ளஸ் எக்ஸ் டைரக்ஷனில் இருக்கிற சுவர் மேலே போய் மோதிட்டு அடுத்தது அப்படியே ரீபவுன்ஸ் ஆகி பேக்கில் வருது. அது வந்து மைனஸ் எக்ஸ் சைடு லெஃப்ட் சைடு இருக்கிற வால் மேலே மோதும். தி எக்ஸ் காம்பனண்ட் ஆஃப் மொமெண்டம் ஆஃப் தி மாலிகூல் பிஃபோர் கொல்லிஷன்.
மோதலுக்கு முன்னாடி வாயு மூலக்கூறோட எக்ஸ் திசையில் உந்தம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எம்விஎக்ஸ். என்ன காரணம் அப்படின்னா உந்தம் P இஸ் ஈக்குவல் டு எம்வி. இங்கே அலாங் தி எக்ஸ் ஆக்சிஸ் அப்படிங்கிறதுனால வெலாசிட்டி Vx. பிஃபோர் கொல்லிஷன் அப்படிங்கும்போது வெலாசிட்டி வந்து ப்ளஸ் வேல்யூ. ஓகே, தி எக்ஸ் காம்பனண்ட் ஆஃப் மூமெண்டம் ஆஃப் தி மாலிகூல் பிஃபோர் கொல்லிஷன் இஸ் ஈக்குவல் டு mvx. The x component of momentum of the molecule after collision minus vxன்னு வரும். அப்போ மொமெண்டம் அப்படிங்கிறது மைனஸ் mvx. மோதலுக்கு அப்புறம் அந்த வாயு மூலக்கூறோட மொமெண்டத்தோட எக்ஸ் கூறு பார்த்திங்கன்னா அலாங் தி மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படிங்கிறதுனால மைனஸ் mvx. தி சேஞ்ச் இன் மொமெண்டம் ஆஃப் தி மாலிகூல் இன் எக்ஸ் டைரக்ஷன் along the before collision after collision momentum of that gas molecule என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ change in momentum along the x axis or x direction of the gas molecule வாயு மூலக்கூறோட உந்த மாறுபாடு எக்ஸோட திசையில் பார்த்திங்கன்னா ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் ஆஃப் இனிஷியல் மொமெண்டம்னு இருக்கும். இங்கே ஃபைனல் மொமெண்டம் அப்படிங்கிறது ஆஃப்டர் கொல்லிஷன் தட் இஸ் மைனஸ் எம்விஎக்ஸு. இனிஷியல் மொமெண்டம் அப்படிங்கிறது பிஃபோர் கொல்லிஷன் தட் இஸ் மைனஸ் ஆஃப் இனிஷியல் மொமெண்டம் அப்படிங்கிறதுனால எம்விஎக்ஸு. இந்த மைனஸ் ஆஃப் எம்விஎக்ஸ் அப்படிங்கிறது 2 டைம்ஸ் இருக்கிறதுனால தி சேஞ்ச் இன் மொமெண்டம் ஆஃப் தி கேஸ் மாலிகூல் இன் எக்ஸ் டைரக்ஷன் மைனஸ் 2mvx. ஓகே, according to the law of conservation of linear momentum, the change in momentum of the wall 2mvx. ஆற்றல் அழிவின்மை விதியோட அடிப்படையில் பார்த்திங்கன்னா நேர்கோட்டு உந்தத்தில் ஏற்பட்ட மாறுபாடு 2mvx அப்படின்னு சொல்லி இருக்கு. ஜென்ரல் இது. The number of molecules hitting the right side wall in a small interval of time del t is calculated as follows. del t அப்படிங்கிற அந்த குறுகிய கால இடைவெளியில் கொள்கலனோட வலது பக்க சுவரில் போய் மோதுற அந்த வாயு மூலக்கூறுகளோட எண்ணிக்கையை நாம் கீழ்கண்டவாறு கணக்கீடு செய்யலாம். The molecules within the distance of Vx del t from the right side wall and moving towards the right side wall hit the wall in the time interval del t. del t அப்படிங்கிற கால இடைவெளியில் அந்த கொள்கலனோட வலது பக்க சுவரை நோக்கி போய் இயங்கி மோதுற அந்த வாயு மூலக்கூறுகள் கடந்த தொலைவு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா Vx இன்ட்டு del t. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். இங்கே வெலாசிட்டி தெரியும், டைம் தெரியும். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி இன்ட்டு டைமு. இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது டி இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டிங்கிறது Vx, டைம் அப்படின்றது del t. ஓகே, the number of molecules that will hit the right side wall in a time interval del t is equal to the product of the volume and the number density of the molecules. del t அப்படிங்கிற அந்த குறுகிய கால இடைவெளியில் கொள்கலனோட வலது பக்க சுவர் மீது போய் அந்த மோதிர வாயு மூலக்கூறுகளோட எண்ணிக்கை எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த வாயு மூலக்கூறோட கன அளவையும் எண்ணிக்கையோட அடர்த்தியையும் பெருக்கிற தொகைக்கு சமமாக இருக்கும். The number of molecules that will hit the right side wall in a time interval del t is equal to the product of volume A Vx del t and the number density of the molecules n. del t அப்படிங்கிற அந்த நேர இடைவெளியில் வலது பக்க சுவரின் மீது மோதும் வாயு மூலக்கூறுகளின் எண்ணிக்கையானது
பருமன் மற்றும் மூலக்கூறுகளின் எண்ணடர்த்தி ஆகியவற்றின் பெருக்கல் பலனுக்கு சமமாக இருக்கும். இங்கே கன அளவை வந்து நம்ம எப்படி ஏவிஎக்ஸ் டெல்டி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஏரியா இன்ட்டு தேர்ட் சைடு என்ன பண்ணலாம் அப்படின்னா வால்யூம்னு சொல்லலாம். இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம், விஎக்ஸ் இன்ட்டு டெல்டி. அப்போ ஏ இன்ட்டு விஎக்ஸ் இன்ட்டு டெல்டி அப்படிங்கிறது தான் வால்யூம் ஆஃப் தி கேஸ் மாலிகூல். Here A is area of the wall and N is the number of molecules per unit volume. We have assumed that the number density is the same throughout the cube. அந்த எக்ஸ்பிரஷனில் ஏங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் தி வால், அந்த சுவரோட பரப்பு. என் அப்படிங்கிறது ஓரளவு கன அளவில் இருக்கிற வாயு மூலக்கூறுகளோட எண்ணிக்கை. அப்போது நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் பர் யூனிட் வால்யூம்னு சொல்லலாம். வி ஹாவ் அஸ்யூம்டு, ஒரு விஷயத்தை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அஸ்யூம் பண்ணிக்கிறோம். தி நம்பர் டென்சிட்டி சேம் த்ரூ அவுட் தி கியூப். அந்த கொள்கலன், அந்த கனசதுரம் முழுமைக்கும் அந்த எண்ணடர்த்தி அப்படிங்கிறது ஒரே மாதிரி சமமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். மாறிலி அப்படின்னு சொல்லி கூட நம்ம எடுத்துக்கலாம். கனசதுர கொள்கலன், இடது பக்க சுவர், வலது பக்க சுவர். இங்கே இருக்கிற வாயு மூலக்கூறு இந்த வலது பக்க சுவர் மேலே போய் மோதிட்டு மோதும்போது டியூரிங் தி கொல்யூஷன் ப்ளஸ் எக்ஸ், ஆஃப்டர் கொல்யூஷன் மைனஸ் எக்ஸு. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் தட் கேஸ் மாலிகூல்ஸ் அப்படிங்கிறது விஎக்ஸ் இன்ட்டு டெல்டி. Not all the N molecules will move to the right. Therefore, on an average, only half of the N molecules move to the right and the other half moves towards the left side. அதாவது அனைத்து N மூலக்கூறுகளும் வந்து வலது பக்கமே இயங்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் சராசரியாக, அதுவும் இவ்வளோன்னு அக்யூரேட்டாக சொல்ல முடியாது, சராசரியாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா மொத்த எண் வாயு மூலக்கூறுகளில் பாதி வந்து வலது பக்கத்தை நோக்கி இயங்கிறதாகவும் மீதி பாதி இருக்கிற வாயு மூலக்கூறுகள் இடது பக்கத்தை நோக்கி இயங்கிறதாகவும் கணக்கில் எடுத்துக்கிறோம். Not all the N molecules will move to the right. Therefore, on an average, only half of the N molecules move to the right and the other half moves towards left side. அனைத்து N மூலக்கூறுகளும் வலது பக்க சுவரினை நோக்கியே செல்வதில்லை. சராசரியாக பாதி மூலக்கூறுகள் வலது பக்க சுவரினை நோக்கியும் மறுபாதி மூலக்கூறுகள் இடது பக்க சுவரை நோக்கியும் செல்கின்றன அப்படின்னு எடுத்துக்கிறோம். The number of molecules that hit the right side wall in a time interval delta is, delta அப்படிங்கிற கால இடைவெளியில் அந்த வலது பக்க சுவரின் மீது போய் மோதுற வாயு மூலக்கூறுகளோட எண்ணிக்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து கன அளவு. அதில் n நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இருக்குன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ரைட் சைடில் மோதுறது மட்டும் n/2 நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இன் தட் வால்யூம் இல்லையா? In the same interval of time delta, the total momentum transferred by the molecule is, அதே டெல்டி அப்படிங்கிற கால இடைவெளியில் வாயு மூலக்கூறுகளினால் பரிமாற்றம் செய்யப்பட்ட மொத்த உந்தம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, இங்கே சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படிங்கிறதுனால டெல்பி, தட் இஸ் n/2 இன்ட்டு ஏ இன்ட்டு விஎக்ஸ் இன்ட்டு டெல்டி இன்ட்டு இது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2mvx அப்படிங்கிறது தான் சேஞ்ச் இன் மொமெண்டம் இல்லையா? சேஞ்ச் இன் மொமெண்டம், ஒரு கேஸ் மாலிகூலுக்கு இவ்வளோ மொமெண்டம் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா, அப்போ இவ்வளோ நம்பர் ஆஃப் கேஸ் மாலிகூல்ஸுக்கு
இவ்வளோ கன அளவில் இருக்கிற இவ்வளோ நம்பர் ஆஃப் கேஸ் மாலிக்யூல்ஸுக்கு இவ்வளோ உந்தம் சேஞ்ச் ஆகிருக்கும். அப்போது விஎக்ஸ் 2 டைம்ஸ் இருக்கிறதுனால ஏ விஎக்ஸ் ஸ்கொயரு எம்மு என்னு அதுக்கப்புறம் டெல்டி இந்த 2வும் 2வும் கேன்சல் ஆயிரும். இங்கே பாருங்கள் 2 கேன்சல் பண்ணிடலாம். விஎக்ஸ் 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 ஸ்கொயர் ஏ விஎக்ஸ் ஸ்கொயர் எம்மு என்னு டெல்டி 2 தான் கேன்சல் ஆயிடுச்சு. ஓகே, ஃப்ரம் நியூட்டன் செகண்ட் லா தி சேஞ்ச் இன் மொமெண்டம் இன் எ ஸ்மால் இன்டர்வல் ஆஃப் டைம் கிவ்ஸ் ரைஸ் டு ஃபோர்ஸ். நியூட்டனோட இரண்டாவது விதியிலிருந்து அல்லது விதிப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிறிய கால இடைவெளியில் உந்தத்தில் ஏற்படுற மாற்றம் விசையை கொடுக்கும் அல்லது விசைக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லலாம். தி ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை தி மாலிகூல்ஸ் ஆன் தி வால் இன் மேக்னிடியூட். எனவே அந்த வாயு மூலக்கூறுகளினால் சுவரின் மீது செலுத்தப்பட்ட விசை F is equal to del P divided by del T. இதுதான் ஜென்ரல் ஃபோர்ஸ், ஜென்ரல் எக்ஸ்பிரஷன் ஃபார் ஃபோர்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மொமெண்டம்னு சொல்லலாம். ஸோ F is equal to del P divided by del T. இதை இம்பல்ஸ்லேயே நம்ம படிச்சிருக்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம del Pயோட வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். F is equal to the value of del P is AVX square mn del T divided by del T. அப்போ இந்த del Tயும் del Tயும் கேன்சல் ஆயிரும். மீதி இருக்கிறது AVX ஸ்கொயர் mn மட்டும் மீதி இருக்கும். ஓகே, ப்ரெஷர் P is equal to force divided by area of the wall. அதாவது ப்ரெஷர் P is equal to force per unit area நமக்கு ஏற்கனவே தெரியும். ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஃபோர்ஸ் டிட்டர்மைன் பண்ணி வச்சுருக்கோம். ஃபோர்ஸுங்கிறது யார்? MNAVX ஸ்கொயர் டிவைடட் பை ஏரியா. இந்த ஏவு கேன்சல் ஆயிடுச்சு. மீதி இருக்கிறது யார்? ப்ரெஷர் P is equal to NMVX ஸ்கொயர். Since all the molecules are moving completely in random manner, they do not have same speed. இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம், அனைத்து மூலக்கூறுகளும் என்ன பண்ணுது அப்படின்னா முழுமையாகவே ஒழுங்கற்ற இயக்கத்தில் இருக்கிறதுனால எந்த ஒரு மூலக்கூறும் மற்ற மூலக்கூறோட திசை வேகத்தில் இயங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. They do not have same speed. All the gas molecules inside of the container are making random motion. That is why the speed of the different gas molecules are different inside of the container. Okay, so we can replace the term Vx square by the average in equation. நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருந்த இல்லையா ஒரு ஈக்குவேஷன், P is equal to mn Vx ஸ்கொயருங்கிற ப்ரெஷருக்கான எக்ஸ்ப்ரெஷன் டிட்டர்மைன் பண்ணியிருந்த தட் இஸ் 9.4. இப்போ ஒவ்வொரு கேஸ் மாலிகூலோட வெலாசிட்டியும் வெவ்வேறு மாதிரி இருக்கிறதுனால நம்ம வெலாசிட்டியை ஃபிக்ஸ்டாக எழுத முடியாது, அதை ஆவரேஜ் வெலாசிட்டின்னு எழுதுகிறோம். தட் இஸ் ஒய் 9.4 ஈக்குவேஷனில் Vx ஸ்கொயர் அப்படின்றத Vx ஸ்கொயர் பார் சொல்கிறோம். ஏன்னா ஆவரேஜ் வெலாசிட்டி ஒவ்வொரு கேஸ் மாலிகுலோட திசைவேகமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறதுனால நம்ம இதுதான் திசைவேகம்னு சொல்ல முடியாது. அதனால் திசைவேகத்துக்கு சராசரி எடுக்கிறோம். சரிங்களா? அப்போ P is equal to NM Vx square bar இல்லையா? Since the gas is assumed to move in random direction, it has no preferred direction of motion. இன்னொரு விஷயமும் இருக்குது, கேஸ் மாலிகூல்ஸ் ஒழுங்கற்ற திசையில் இயங்கும் அப்படின்னு நம்ம கருதி இருக்கிறோம். அப்படி இருக்கிறதுனால
ஒரு குறிப்பிட்ட திசைவேகம் அந்த வாயு மூலக்கூறுகளுக்கு இருக்குது, ஒரு குறிப்பிட்ட திசை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளால் முடிவு பண்ண முடியாது. இதுதான் வாயு மூலக்கூறுகளோட திசைன்னு எதையும் சொல்ல முடியாது. ஏன்னா அது ஒழுங்கற்ற இயக்கத்தை மேற்கொண்டுக்கிட்டு இருக்குது. சரிங்களா? It implies that the molecule has same average speed in all the 3 directions. இது எதை நமக்கு உணர்த்துது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அனைத்து வாயு மூலக்கூறுகளோட திசைவேகத்தோட சராசரி மதிப்பு ஆல் 3 டைரக்ஷன்ஸுக்கும் போடுறோம். அப்போ Vx² பார் இஸ் ஈக்குவல் டு Vy² பார் இஸ் ஈக்குவல் டு Vz² பார். எக்ஸ் திசையில் இயங்குது, ஒய் திசையில் தான் இயங்குது, இசட் திசையில் தான் இயங்குதுன்னு சொல்ல முடியாது. அப்போ எல்லா திசைக்கும் சராசரி போட்டு எல்லாத்தையும் சமன்படுத்தி சராசரி எடுக்கிறோம். தி மீன் ஸ்கொயர் ஸ்பீடு, ஏன்னா இங்கே ஸ்கொயரில் இருக்கிறதுனால அதுக்கு மீன் வேல்யூ எடுக்கிறோம். எக்ஸ் டைரக்ஷன், ஒய் டைரக்ஷன், இசட் எல்லாத்தையும் ஆட் பண்ணி எல்லாம் இங்கே ஈக்குவல்னு சொல்லிட்டதுனால அலாங் தி எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ V² பார் ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு Vx² பார் ப்ளஸ் Vx² பார் ப்ளஸ் Vx² பார்னு சொல்லிக்கலாம். ஏன்னா எல்லாம் ஈக்குவல்னு சொல்லிட்டோம். அப்போ Vx² பார் 3 டைம்ஸ் இருக்கிறதுனால 3Vx² பார் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போது தி மீன் ஸ்கொயர் ஸ்பீட் இஸ் ரிட்டன் as V² பார் இஸ் ஈக்குவல் டு 3Vx² பார். இப்போ நமக்கு அலாங் தி எக்ஸ் ஆக்சிஸ் தி ஆவரேஜ் வெலாசிட்டி தான் வேணும். அப்போ Vx² பாரை ரைட் சைடில் வச்சுட்டு 3யை வந்து லெஃப்ட்டு கொண்டு வரும்போது டினாமினேட்டரில் வரும். therefore Vx² பார் இஸ் ஈக்குவல் டு 1/3 V² பார் அப்படின்னு சொல்லி கிடைக்குது. யூஸிங் திஸ் ஈக்குவேஷன் இன் திஸ் ஈக்குவேஷன். இந்த 9.5ங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஈக்குவேஷனை வந்து ப்ரெஷருக்கான ஈக்குவேஷனில் யூஸ் பண்ணுறோம். ப்ரெஷர் P இஸ் ஈக்குவல் டு 1/3 Nm V² பார்னு ஆல்ரெடி நம்ம டெரைவ் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே ஸ்மால் என்னங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ். இங்கே எண்ணுக்கு பதிலாக நம்ம கேபிட்டல் N/Vன்னு அப்ளை பண்ணுறோம். அப்போ நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் பர் யூனிட் வால்யூம். தேர்ஃபோர் ப்ரெஷர் P இஸ் ஈக்குவல் டு 1/3 N/V M இன்ட்டு V² பார். ஓகே, இப்போ ப்ரெஷருக்கான எக்ஸ்ப்ரெஷனில் இருந்து 1/3ங்கிறது கான்ஸ்டன்ட்டுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ப்ரெஷர் P இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு N/V, நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் பர் யூனிட் வால்யூம். அதை வந்து நம்பர் டென்சிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணலாம். அடுத்தது ப்ரெஷர் P இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ். அடுத்தது ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு V² பார். இப்போ இதை தான் நம்ம ஸ்பெஷல் கேசஸில் தெரிஞ்சுக்க போகிறோம். எல்லா டேர்ம்ஸுமே வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ப்ரெஷர் அப்படிங்கிறதுனால இந்த ரைட் சைடு டேர்ம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி ரைட் சைடு டேர்ம்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும்போது ப்ரெஷரும் டிக்ரீஸ் ஆகும். அதை பற்றி தான் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, number density. It implies that if the number density increases, then pressure will increase. இவ்வளோ நேரம் நான் இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தேன். Pressure is directly proportional to number densityங்கிறதுனால நம்பர் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ரெஷரும் இன்க்ரீஸ் ஆகும், நம்பர் டென்சிட்டி டிக்ரீஸ் ஆகும்போது ப்ரெஷரும் டிக்ரீஸ் ஆகும். இதுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஒன்று இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், when we pump air inside the cycle tire or car tire, essentially the number density increases and as a result the pressure increases. ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஒன்று இருக்குது. இந்த நம்ம சைக்கிள் டயருக்கு கார் டயருக்கெலாம் காற்றடிக்கிறோம், ஏர் ஃபில் பண்ணுறோன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்படி பம்ப் பண்ணும்போது அடிப்படையில் என்ன நடக்குது அப்படின்னா நம்பர் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, அதனோட முடிவு வந்து ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, அடுத்து மாஸ் ஆஃப் தி மாலிகூல். மாஸும் ப்ரெஷருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னு பார்த்துட்டோம். சின்ஸ் தி ப்ரெஷர் அரைசஸ் டியூ டு மொமெண்டம் ட்ரான்ஸ்ஃபர் டு தி வால்,
larger mass will have larger momentum for the fixed speed. As a result, the pressure will increase. டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல்னால் இன்க்ரீஸ் ஆகும். மாஸ் இன்க்ரீஸ் ஆனால் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். மாஸ் டிக்ரீஸ் ஆனால் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும். அதுக்கான ரீசன் தான் இது. சின்ஸ் தி ப்ரெஷர் அரைசஸ் டியூ டு மொமெண்டம் ட்ரான்ஸ்ஃபர். மொமெண்டம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால ப்ரெஷர் உருவாகுது, அந்த வாலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால. அப்போ மாஸ் வந்து லார்ஜராக இருக்கும்போது அந்த ஃபிக்ஸ்டு ஸ்பீடுக்கு மொமெண்டமும் லார்ஜராக இருக்கும். ஆஸ் ஏ ரிசல்ட் இதனோட முடிவு வந்து ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, அடுத்து பார்த்தோன்னா மீன் ஸ்கொயர் ஸ்பீடு வி ஸ்கொயர் பார் படித்தோம் இல்லையா. ஃபார் எ ஃபிக்ஸ்டு மாஸ் இஃப் வி இன்க்ரீஸ் தி ஸ்பீடு தி ஆவரேஜ் ஸ்பீடு வில் ஆல்சோ இன்க்ரீஸ். ஆஸ் எ ரிசல்ட் தி ப்ரெஷர் வில் இன்க்ரீஸ். மாறாத நிறை மதிப்புக்கு பார்த்திங்கன்னா ஒருவேளை நம்ம வேகத்தை அதிகப்படுத்தும் போதே சராசரி வேகமும் அதிகமாகும். அதனோட முடிவு அழுத்தம் அதிகமாகும். நேரடியாக ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு வி ஸ்கொயர் பார் அப்படிங்கிறதுனால மீன் ஸ்கொயர் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். மீன் ஸ்கொயர் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ரெஷரும் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா போத் ஆர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு வி ஸ்கொயர் பார் இல்லைங்களா. மீன் ஸ்கொயர் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். மீன் ஸ்கொயர் ஸ்பீடு டிக்ரீஸ் ஆகும்போது ப்ரெஷரும் டிக்ரீஸ் ஆகும். அப்போது மாறாத நிறை மதிப்புக்கு வேகத்தை நாம் அதிகப்படுத்தும் போது சராசரி வேகம் அதிகமாகுது. அப்போது அதனோட முடிவு அழுத்தம் வந்து அதிகமாகுது. ஓகே, for simplicity the cubical container is taken into consideration. அதாவது கணக்கீடு செய்கிறத நம்ம எளிமையாக்கிறதுக்காக தான் அந்த கனசதுர கொள்கலன் அப்படிங்கிறத கருத்தில் எடுத்துக்கிட்டோம். தி above results is true for any shape of the container as the area A does not appear in the final expression. கணக்கீட்டை எளிமையாக்கிக்கிறதுக்கு தான் நம்ம கனசதுர கொள்கலன் ஒரு முறையான வடிவம் கொண்ட கொள்கலனை எடுத்துக்கிட்டோம். ஆனால் இந்த மேற்கண்ட முடிவு அப்படிங்கிறது எந்த வடிவத்தில் இருக்கிற கொள்கலனாக இருந்தாலும் பொருந்தும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏரியா ஆஃப் தி கண்டெய்னர் கொள்கலனோட பரப்பு அப்படிங்கிறது நம்மளோட ஃபைனல் எக்ஸ்ப்ரெஷனில் இல்லை. இறுதி சமன்பாட்டில் ஏவே இல்லை, பரப்பே இல்லை அப்படின்னா அழுத்தம் அப்படிங்கிறதே என்ன பண்ணல, பரப்பை சார்ந்தது அல்ல அப்படின்னு அர்த்தம். அதனால் எந்த வடிவத்தில் இருக்கிற கொள்கலன் நம்ம எடுத்துக்கிட்டாலும் மேற்கண்ட சமன்பாடு வந்து பொருந்தும். ஹென்ஸ் தி ப்ரெஷர் எக்ஸர்டட் பை தி கேஸ். எனவே அந்த வாயு மூலக்கூறுகளினால் செயல்படுத்தப்பட்ட அழுத்தம் hence the pressure exerted by the gas molecules on the wall is independent of the area of the wall. Pressure is independent of the area of the wall அப்படிங்கிறது நம்ம இதிலிருந்து தெரிஞ்சுக்கிறோம். All of you got clear idea? This is very very important concept and a 5 mark question in exam point of view. Okay? Thank you for listening, students.